Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா stuffed banana. இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படினா கேரளாவோட ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இது அவங்க பழம் நிறைச்சது அப்படினு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்காக நாங்க 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். நீங்க எந்த வெரைட்டி வாழைப்பழமா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க ரஸ்தாளி எடுத்துக்கிறேன். இந்த பழத்தை நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு panல 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடேறினதும் நம்ம உரிச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். இது போல் எல்லா சைடும் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட பனானா ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பனானாவை ஒரு சைடு மட்டும் லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். இந்த சைடு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது போல் நம்மளோட 2 பனானாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டஃபிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே இடித்து வச்ச பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவு, 2 இடிச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பழத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம 2 வாழைப்பழத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பனானா ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைப்பழத்தை நம்ம நெய்லேயே ரோஸ்ட் பண்ணனால ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்திக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.